சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் எவர் எனக்கு தெரிஞ்சு 75 lakhs ஆடியோ ரைட்ஸ் அந்த காலகட்டத்திலேயே போன ஒரு படம் தளபதி. 75 lakhs. பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு 0.000001 கம்மியாக ராஜா சார் பண்ணவே இல்லை இந்த படத்தில். இந்த படத்தில் எப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் கஸ்ட்டுக்கு டேய் தாண்டா மியூசிக் இந்த படத்துக்கு. அடி ரக்கம்மா கையை தட்டு பாருங்க. இந்த ஜான பாரு வேரியேஷனுங்க பாட்டு வேரியேஷனோட விஷயம் இருக்கா சார். அது இதை பண்ணிட்டு சும்மா இல்லை அவர். அப்போதான் நான் சொன்ன அந்த எபிசோடு மணிரத்ன திடீர்னு ஹீரோ என்ன ராஜா மறந்துட்டீங்களா சொல்லி வந்து குனித்த பூர்வமும் கௌவை செவ்வாயில் கௌமென்சிரிப்பும் பனித்த சடை பீம் பிளாஸ் இதில் ராகம். அந்த பீம் பிளாஸில் அந்த டி மேஜர் கார்டு, அந்த மனுஷன் டி மேஜர் கார்டு வராது. ஆன பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அங்க வந்துரு கையத்தட்டு அவர் சைட்ல பாடுவாரு. நம்ம கர்நாடிக் போகும்போது மூவிங்ல சில நேரம் அந்த அன்யூசரை வந்து வேற டிஸ்கார்டு போட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா உட்காரும். அதுதான் ஒரு பியூட்டி நம்ம ராகத்துல. சாரு கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து டி மேஜர் ஸ்கேல்ல ஜி மேஜர் போட முடியாது. ஆனா ராஜா சார் ஜி மேஜர் போட்டுருப்பாரு அந்த இடத்துல. சின்ன தாயவள் டி மேஜர் வந்துட்டு கண்டராசா இதான் போடணும் தர்மம். கண்டராசா ஜி மேஜர் போயிருப்பாரு. தாயழுதானே நீ அழ, நீ அழுதானே தாயழ. ரெண்டு வார்த்தைக்கு பாருங்க ஃப்ரேசிங்க. நான நான தான நான தான நான தான நான விழி மூடாதே பாதனி தா பாபா ஆபா மத மக சரிகமா மபதா பதனி கமகா. ஐயோ கதிர் வெடித்து பிளந்து விட கடல் குடித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதிவரமுன் மணல் தரமுன் பதிமதுரை பழம்பிறையில் பாண்டியன் கை பார்த்தவளே என் அன்னை தமிழை உன்னைத்தான் வணங்கி தொடங்குகின்றேன். அன்பிற்கினிய அதன் சினிமானியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய ஒரு 49 ஆண்டுகள் 50வது ஆண்டை நெருங்கிட்டு இருக்காரு திரை இசை பயணத்தில். 1000 படங்களுக்கு மேலே தமிழ் மட்டுமல்லாமல் அநேக மொழி படங்களிலும் எங்கெல்லாம் கை வச்சாரோ அங்கெல்லாம் வெற்றி, எங்கெல்லாம் கால் வைத்தாரோ அங்கெல்லாம் அது அவருடைய பூமியானதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா மக்களுடைய மனங்களையும் அவர் ஒன்றிணைத்து இசையால் பயப்பட வைத்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் உங்களுக்கு எல்லாருக்குமே அறிந்த நம்மளுடைய வீரமணி கண்ணன் சார், டீகோடர் அண்ட் மியூசிக் கம்போசர்னு சொல்லலாம். ஏன்னா அவரே ஒத்துப்பாரு. வீரமணி கண்ணன் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம், அந்த படத்துல என்னென்ன தகவல்கள்லாம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வீரமணி கண்ணன் சார் வணக்கம். உலகமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் என் உயிரில் கலந்த அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும், ஆதான் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். கெவின் சார், நோ மோர் டாக்ஸ், ஸ்ட்ரைட் இன்டு த ப்ரோக்ராம்.
ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்த சாங் பண்ணுங்க அந்த சாங் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய ரிக்வெஸ்ட் வருது. நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எல்லாமே வருகின்ற வாரங்களில் அந்தந்த சாங்ஸை டீகோட் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நிறைய லிஸ்ட்டு வந்துருச்சு. ஒரு வீடியோஸும் வந்து 50,000 1 lakhலாம் போகும்போது நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சு அந்த சாங்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் உங்களுடைய பேர் ஆதரவோட இதை வந்து வி வாண்டட் டு மேக் அண்ட் ஃபேன்ஸ் மீட் நாங்கள் நடத்துறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி வில் சொல்லுவோம் எப்போ அப்படின்ட்டு, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பேக் டு வீரமணி கண்ணன் சார், இன்னைக்கு என்ன படம் சார்? இன்னைக்கு வந்து அதாவது தமிழ் சினிமாவின் உச்சம் 1991 ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு ஆடியோ கேசட்டோட ரைட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம். ஆடியோ கேசட் எவ்வளோ போச்சு, ரைட்ஸு இவ்வளோ போச்சு, அவ்வளோ போச்சு, 5 கோடி 8 கோடி போச்சு, இப்படிலாம் உச்சம் தொட்டதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 1991 தீபாவளி ஃபர்ஸ்ட் எவர் எனக்கு தெரிஞ்சு 75 lakhs ஆடியோ ரைட்ஸ் அந்த காலகட்டத்திலேயே போன ஒரு படம் தளபதி. 75 lakhs 1991 சொல்றது ஆடியோ கேசட் வித்தது, ஆடியோ கேசட் ரைட்ஸ் போனது. வித்தது பயங்கரம். ஓஹோ, நான் சொன்னது வந்து லகரி வந்து வாங்கினது 75 lakhs அந்த படம் வாங்கினாங்க 91 அதுதான் உச்சம். அதாவது ஏன்னா அந்த படத்தோட காம்பினேஷன் அந்த மாதிரி எப்போ சேருவாங்க மணிரத்னம், ரஜினிகாந்த், இசைஞானி இளையராஜா. த மோஸ்ட் அவைட்டட் காம்போ அந்த காலகட்டத்தில். என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து ஆல்பர்ட் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இப்போ தான் காலைல 4 மணி ஷோலாம். அப்போல்லாம் வந்து 9 மணி தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஷோ. 9 o'clock நான் போனேன் ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் 9 AM. அப்போ தான் பொட்டி வருது ஆல்பர்ட் தியேட்டருக்கு. பட்டாசு வெடிச்சுன்னு அப்படியே கொண்டு வராங்க அந்த பொட்டியை, அப்படி ஆரவாரத்தோட. அதாவது அந்த அந்த பாடல்கள் வந்து நம்ம ராக்கமா கைத்துட்டு பண்ணியிருக்கோம். எனக்கே ஒரு விஷயம் என்ன தோண்டிட்டுனா, ஆல்ரெடி ஒரு ராக்கமா கைத்தட்டு பேசிட்டாரு, இருக்கிற இந்த சில பாடல்களில் இவர் என்ன பேச போறாரு அப்படின்னா இப்போ யோசிச்சு என்னங்க இப்போ முக்கியமான சாங்க சுந்தரி கண்ணாடு செய்தி விட்டீங்க. இந்த படத்துல வராம போன ஒரு பாட்டு ஒன்று இருக்குங்க. அதை தாங்க சொல்லணும், அது ஜனங்களுக்கு சொல்லுங்க. அந்த பாட்டை அந்த மனுஷன் பண்ணிருக்காரு பாருங்க, ஒரு யாகமே நடத்திருக்காருங்க. அவரு தவங்க ஒரு இசைஞானி வந்து நான் இன்னொன்று அதான் இந்த எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இனிமே வர எபிசோடில் செலிப்ரேட்டிங் இசைஞானி சார். ஆமாம், நான் வேற யாரை பற்றியும் பேச போகிறேன். ஒன்லி இசைஞானி இளையராஜா. ஹவு ஹி எப்படி அந்த அழகாக அந்த ஒரு சாங்கை வந்து அப்படியே ஜம்முன்னு அப்படி அள்ளி தெளிச்சார். அப்படியே இந்த வீட்டிலலாம் மார்கழி மாதம்லாம் கோலம் போடுவாங்க விதவிதமாக டெய்லி. அதை வந்து பார்த்துட்டு புக்காக பார்த்து போடுவாங்க, இந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி கோலம். அந்த மாதிரி ஒரு இசை வேள்வியை நடத்திருக்காரு. அஸ்வமேத யாகம்னு ஒன்று சொல்லுவாங்க நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் வந்து அஸ்வமேத யாகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா உச்சம். அதை பண்ணனா கடவுள் வந்து உனக்கு நீ கேட்டதை கொடுத்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு வேள்வி அது. ஆக்சுவலாக அது இப்போ இல்லை, அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இசை வேள்வி பண்ண படம் தான் தளபதி. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினியோட பீக் அது, ரஜினியோட உச்சம் அது. தளபதி வந்து முதன் முறையாக ரஜினி சாரும் மணிரத்னமும் இணையறாங்க. ராஜா சார் மியூசிக், ஜிவி ப்ரொடக்ஷன்ஸ். இதுதான் அந்த காம்போ. ரஜினிகாந்த் சாருக்கும் ரொம்ப நாளாக மணிரத்னம் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை, எல்லாம் பண்ணி இருக்காங்க. இப்போது இந்த பாடல் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு என்ன, இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம்னா, அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு 0.000001 கம்மியாக ராஜா சார் பண்ணவே இல்லை இந்த படத்தில். இந்த படத்தில் எப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு ஸ்டார் கஸ்ட்டுக்கு டேய் தாண்டா மியூசிக் இந்த படத்துக்கு தரகம் பாடுறா அப்படின்னு கொடுத்தாரு பாருங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த பாட்டிலேருந்து தான் வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் நம்ம பாட்டை வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ராஜா சார் பண்ண சாங்ஸ் எல்லாம் வந்து அவங்க தே ப்ராக்டிஸ்ட் அண்ட் பிளேடு மோஸ்ட்லி. ஆர்கெஸ்ட்ரெல்லாம் ராக்கமா கேதர்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும், நிறைய யூடியூப்பில் பாருங்கள். யூஎஸ் ஆர்கெஸ்ட்ரா வாச்சிருப்பாங்க இந்த பாட்டெலாம். அவ்வளோ பரிஷார்த்த முறை பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது எனக்கு ரொம்ப பர்சனலாக என்னென்னா, எகெயின் இந்த நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவர் ஒரே ராகத்தில் வந்து ஒரே படத்தில் வந்து ஒரே ராகத்தில் நிறைய பாட்டு போட்டிருக்காரு. இதுலேயும் அந்த மாதிரி மனுஷன் அந்த மாதிரி வேலையெல்லாம் சித்து வேலையெல்லாம் செஞ்சுருக்காரு. ஆக்சுவலாக சி ஹீ இஸ் எ மெஜிஷியன், ஹீ இஸ் எ மியூசிஷியன்,
மோர் தேன் எனிதிங் எல்ஸ். அதாவது ஒரு என்சைக்ளோபீடியான்றது திருப்பி நான் பதிவு பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பாடல் கொடுக்குறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ரெண்டாவது எனக்கு எல்லாத்தையோட நான் அப்படியே ஸ்டன்னாக நின்றது என்னென்னா, இந்த படத்தில் ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து மும்பையில் வந்து பண்ணாங்க. மும்பை ரெக்கார்டிங் ஃபுல்லாக. மும்பை மியூசிஷியன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படின்னா லக்ஷ்மிகாந்த் பேரில் நோட்ஸ் கொடுத்து ஆர்டி பர்மன் கொடுத்து அந்த மாதிரி ட்ரெயின் ஆன மியூசிஷியன்ஸ். 8 பேர் டோலக் வாசிக்கிறாங்கன்னா அந்த 8 பேர் டப் வைக்கிறது, அந்த 8 ஒரே சத்தம் கேட்கும். 8 பேர் வாசித்த மாதிரி இருக்காது. அந்த 8 டோலக்கு தந்த திருகடதா அப்படி இருக்கும் சவுண்டு. அந்த திருகடதா வந்து 8 திருகடதா ஒரே திருகடதாவாக கேட்கும். அதேமாதிரி வயலன்ஸ் ரன்ஸ் என்ன வேணா கொடுக்க வாசிப்பாங்க, என்ன வேணா இது பண்ணாங்க. அப்பேற்பட்ட அந்த மும்பை மியூசிஷியன்ஸை இவர் அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணி சுந்தரி கண்ணாடு செய்து ரெக்கார்ட் பண்ணும்போது வாயை புழக்க வச்சு எல்லாரும் எழுந்து ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுத்தார் ராஜா சார். ஏன்னா என்னடா சவுத்துலேருந்து ஒருத்தன் வந்து இப்படி வந்து நம்மளை பொழந்துட்டான் நோட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஆச்சரியப்படுத்திருக்காப்புல. என்ன ஒரு அசுரத்தனமான ஒரு கம்போசிங்கு, என்ன ஒரு டீட்டெயிலிங்கு. நான் சொல்கிறேன் பாருங்கள் கெவின் சார். அதாவது சார் எல்லாருமே பாட்டு பண்ணிடலாம் சார், பாட்டு பண்ணிடலாம் சார். பாடலை வந்து உருவாக்குறது, ஏன்னா லிரிக் இருக்குது, அதில் உயிர் இருக்குது, எல்லாம் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் 60 பார் பண்ணியிருக்காரு சார் அவர் இந்த படத்தில். இந்த படத்தை 60 பார்ஸ் பிஜிஎம் பண்ணியிருக்காரு சார். 60 பார்ஸ் இது என்ன தெரியுமா சார்? ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 15 ஆவர்த்தனம் சார் எங்கள் கிளாசிக்கல் மியூசிக்கில். 15 ஆவர்த்தனம். 15 ஆவர்த்தனம்னா முதல்ல உட்காரவே முடியாது முதல்ல தியேட்டரில். ஆமாம், நான் இப்போ கணக்கு பண்ணுறேன், நீங்கள் போடுங்க கணக்கு. நான் சொல்கிறேன் பாருங்க, பாட்டில் சொல்கிறேன் பாருங்க. இதில் வந்து நான் அந்த அந்த 60 பார்லையும் எப்படின்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 4 பார்ஸ் அப்படியே ராகமா கேத்துல நீங்கள் சொல்லி நான் என்ன இது மீறி பண்ண போகிறேன்னு நம்ம அந்த பேசுறதுக்கு சம்மந்தமே இருக்காது பாருங்க. இது நானே யோசித்தேன், என்னடா ராகமா கேத்துல நம்ம எல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு நான் திருப்பி ரீவன் பண்ணேன். அந்த பண்ணேன் அதில் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் பண்ணிருக்காரு பாருங்க. அதை நான் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ராகமா கைதல் சாங் ஃபஸ்ட்டு போயிடலாம். இதில் பாருங்கள், எடுத்த உடனே ரிதம் கிட்டாரில் ஆரம்பிச்சுப்பார். தரம் தரதம் தம் 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 தரதம் தரம் தம் 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 தரம் தம் 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 தரம் தம் 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 தரம் தம் 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 தரம் ஜந்தக தக 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 தந்தம் தம் தம் தக 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 தக. அது என்னன்னா பியூட்டி, நிம்மகாரி மேஜரு கமனிமா 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 நின்னிசா 3 பார்ட் ஹார்மனி க க க ரி 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 சா நி கோ ப ப ப த ப ப த ப ப ம ம க ரி சா ச ரி ரி க ம ப ம ம க ரி ச ச ச ச ஃபுல்லா சின்கிபேஷன். ஒரு போயிங் நோட் கிடையாது ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல. நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் பிஜிஎம் ஃபுல்லா சின்கிபேஷன். சார் எனக்கு பயமா இருந்தது, எங்க மிஸ் பண்ணி போறீங்க, எப்படி வாசிக்கீங்களோ. கொடுத்துட்டாரு. அடி ரக்கம்மா கைய தட்டு பாருங்க. இந்த ஜான பாரு வேரியேஷனுக்கு வேரியேஷன் பாட்டு வேரியேஷனோட புது ராகத்தில் மெட்டுக்கட்டு ஜம் ஜம் ஜக 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 நீ ரிகமபதமுமா புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அடமாமாவே பந்தல் நட்டு. அங்க ஹார்மோனி கொண்டாரு ஜம் ஜம் ஜக 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 ஜம். இங்கு மேயாதே துள்ளிக்கிட்டு ஜம் ஜம் ஜக ஜக ஜக. இது கட்டுக்காவல் இது ஒத்துக்காது தரதத்தார தரதத்தார ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா ஜாங்கு ஜக்கு ச. நான் சொன்னேன் 4 பார்ஸ் ரிப்பீட், ஒரே ஃப்ரேஸ் ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா ஜாங்கு ஜக்கு 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 ஜாங்கு ஜக்கு சா. இங்க அடி ரக்கம்மா கைய தட்டு இப்படி பல்லவி முடிக்கிறாரு. ஃபுல்லா போய் நோ சின்கிபேஷன்.
ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அந்த அவ்வளோ சிங்குபேஷன் பண்ணிட்டு பல்லவியில் சிங்குபேஷனே இல்லாமல் வந்துட்டு செகண்ட் பிஜிஎம் ஒரு சின்ன சாரி மன்னிச்சுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி இந்த சிங்குபேஷன்னா என்னன்னு சொல்லுங்க. சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை. சிங்குபேஷன் தெரியுமா? இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு நோட்ஸ் இருக்குல்ல, ஒரு குழப்பமே இல்லாம இப்போ அடிராக்கம்மா கையத்தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு, இது சிங்குபேஷன் கிடையாது. சரி சரிக சரி சாரி, இது சிங்குபேஷன் கிடையாது. ஸ்ட்ரைட் நோட்ஸ், கோயிங் நோட்ஸ் மாதிரி. சிங்குபேஷனா சா 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 நின்னி நிசா நிசா சா 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 நின்னி நிசா நிசா மாபா மாபா சரி சா நிம்மோதாரி கமனி 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 நின்னி சா கௌபப்ப பதாப பதப கௌபப்ப பதாப அதாவது அதாவது அந்த அந்த எக்ஸ்பிரஷன், அந்த வெலாசிட்டி வந்து போயிங்கா இல்லாம ஃபுல்லா ஒரு எக்ஸ்பிரஷனோட ஒரு எப்படி சொல்றது, இன்னும் கேட்டா உணர்வுபூர்வமா ஒரு எமோஷன். சிக்னேச்சர் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கிரெசண்டோ ஃபாஸ்டா வருதோ அதுதான் சிங்குபேஷன். ஆக்சுவலா ஜன் ஜன் ஜக ஜக ஜன் 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 இதெல்லாம் வந்து ஜன் 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 சன் 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 இதெல்லாம் சிங்குபேஷன். இப்போ தாராரா 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 இதெல்லாம் போயிங். இதெல்லாம் வந்து சிங்குபேஷன் கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டா நோட் த்ரோ ஆகுது. இது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த சிங்குபேஷன் உட்காரும், எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதுல நல்லா இருக்கும், இதை அனலைஸ் பண்ணி பண்றதுக்கே ஒரு நாள் ஆயிடும். இது வந்து எப்படி இது எனக்கு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம்ல அவர் பண்ண வேலை ஒரு ரிதம் மனுஷன் ஆரம்பிக்கிறார். தரன் திரந்தன் தரன் திரந்தன் தந்தர், அது அவ்வளோ ஸ்பீடாக அந்த கார்டை எப்படி வாசி வச்சுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த கார்டு ரிதம் கிடார அசாத்தியமா சதா சார் வந்து அப்படி வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி பாம்பேலாம் வந்து வயலன்ஸ்னா ரன்ஸு கேட்க வேணாம், அவங்க வைக்கிறது கை வச்சால அவங்களுக்கு எழுது நம்ம ஸ்லோவாக கொடுத்தா தான் ப்ராப்ளம். ரன் என்ன வந்து பூந்து விளையாடுவானுங்க, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆகும். லட்சுமிகாந்த் பேர்லேருந்து ஆர்டி எல்லாம் தானே இப்படிதான் போவாங்க ஃபுல்லாக. ஸோ இந்த மனுஷன் வந்து இந்த சிங்குபேஷன் ஃபுல்லாக அந்த பீஜம் ஃபுல்லாக இதில் இந்த பாட்டோட ஒரு பியூட்டி என்ன தெரியுமா அவனுக்கு, பாட்டில் வந்து ஒரு சிங்குபேஷன் வச்சிருக்க மாட்டார் மெலடியில். அதுதான் இந்த பாட்டோட பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலாக பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிங்குபேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பிஜிஎம் பார்த்தோம், பல்லவி பார்த்தோம்ல, செகண்ட் பிஜிஎம் பாருங்க. இதில் பாருங்க, நான் சொன்னேன் ரிப்பீட் பிஜிஎம். எந்த கம்போசருக்கு தைரியம் இருக்கும் பாருங்க. சரி கமபா மௌபாதபா கரி சரி கமபா 2 பார் மெலடி ரிப்பீட், திருப்பி 2 பார் சரி கமபா மௌபாதபா கமபா மகரி கம பா நீ நீபா திருப்பி கமபா மகரி கம பா நீ நீபா 2 பார் மெலடி அதே ரிப்பீட். பனிசகாரி நிசா பனீத பதபமா பனிசகாரி நிசா அங்க சிங்குவேஷன் பாருங்க. தரரரார தார தார தரதர தாரே ராரே ரே தார தார தரத தத்த தாரர தத்தேர தத்தேர தத்தத்தா தத்த தாரர தத்தேர தத்தேர ரே. பிஜிஎம் செகண்ட் பிஜிஎம் ரீட் இல்லை, இது எல்லாமே பார்த்தா 2 பார் ட்வைஸ் ரிப்பீட். சரி கமபா மௌபாதபா கரி சரி கமபா மௌபாதபா கமபா மகரி கம பததததானி நீப கம மகரி கம பததததானி நீப பனிசகாரி நிசா பனீத பதப பனிசகாரி நிசா பனீத பத பப்பப்பாரின்னி பரின்னி பதததா பப்பப்பாரின்னி பரின்னி தேரிழுக்கும் நாளோ தெப்பம் வீடும் நாளோ மச்சா இங்கே அது ஏன் கூர். நோ சிங்குபேஷன். சரணம் ஃபுல்லா சிங்குபேஷன் கிடையாது, எல்லாம் லாங் நோட்டு சந்தங்கள். அது அவரு என்னன்னா சந்தத்துல விளையாடினாரு, மியூசிக்கலா விளையாடினாரு. இந்த பிஜிஎம் இப்படி வரும்போது இப்படி நம்மளை ரெடி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஏன்னா ஃபுல்லா டான்ஸ் மூமெண்ட்ல உங்களுக்கு என்னதான் பண்ண ஹீரோ பாருங்க, அதுதான் பிரெயின். ஹீரோ ரஜினிகாந்த். சரி, ரஜினிகாந்த் வந்து ரொம்ப இவங்க ஆட வைக்க மாட்டாங்க, அதனால
தேர் இழுக்கும் நாளு தெப்பம் விடும் நாளும் மச்சான் இங்க மோர்லி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகும். மத்தட சத்தம் 8 நீங்க விஷுவல் வாட்ச் பண்ணுங்க, 8 ஊரு தான் ரஜினிகாந்த். இதெல்லாம் திங்கிங் சார், திங்கிங் கெப்பாசிட்டி. மியூசிக் கம்போசர் வந்து இதெல்லாம் திங்க் பண்ணும். யார் ஹீரோ, அவர் எப்படி மூவ் பண்ண வைப்பாங்க, எப்படி டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி குரூப் டான்ஸஸ் தான். ஆமாம், ஏன்னா சோனாலி பிந்திரி ஆடுப்பாங்க அது அந்த இதுக்கு அந்த ஹிந்தி பாம்பே ஹீரோயின். அப்போ வந்து அதில் வந்து அவங்க நல்லா ஆடுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த சிங்கிபேஷன் வைக்கலாம். பிஜிஎம்ல என்ன டான்ஸ் அந்த குரூப் டான்ஸஸ் வந்து ஆடி சாங்கை எலிவேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்கோர் பண்ணலாம். இது இவ்வளோ சேலஞ்ச் தருமா? அது இது எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க இந்த பாட்டை. யோசிச்சிருக்காரு சார். இந்த பாட்டை இன்ட்ரடக்ஷன் சாங் சார் ரஜினிகாந்துக்கு. ரஜினி இன்ட்ரடியூஷன் இதுலேருந்து தான் அந்த ட்ரெண்டே செட் ஆச்சு ரஜினிகாந்த். அதாவது பணக்காரன்லாம் 1990 அதெல்லாம் ஓகே எல்லாம் வந்தது. ஆனால் ரஜினி சாருக்கு வந்து அதை பொதுவாக அந்த மாப்பிள்ளையெல்லாம் பண்ணார் பாருங்க, அதெல்லாம் வந்து என்னோட ராசி நல்ல ராசி அதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் வந்தது. பியூர் இன்ட்ரோ சாங் வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிச்சு ரஜினி சார். தளபதி, அப்புறம் மன்னன், அப்புறம் அண்ணாமலை, அந்த எபிசோடு தெரியும் உங்களுக்கு. இதுல இருந்தா அந்த இன்ட்ரோ சாங்னே ஒன்று உருவாச்சு. அப்போ எஸ்பிபி ரஜினிகாந்த் இதுதான் அந்த இன்ட்ரடக்ஷன் ஃபெயிலியர் ஆன ஒரே இது வந்து பாலு சார் இல்லாத காம்போ தான் அது வந்து சரியா கிளிக் ஆகலே தவிர மற்றபடி அது. இப்போ இந்த ராகமாக இதில் இந்த சரணம் வந்து தல்லா லல்லா தல்லா லல்லா தல்லா லல்லா அந்த உடனே தான் மேஜர் போயிட்டு முத்தம்மா முத்தம் சிந்து அதுல ரிதம்ல சரணத்துல ஜிந்தா வந்தா 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 ஜிந்தா தாத்தா கிட்ட ஜிந்தா சார் 3 ரிதம் பண்ணு. இந்த சரணத்தை பாருங்க. தேர் இழுக்கும் நாள் நீங்க கேட்டீங்களே என்ன பேச போறீங்க, எவ்வளவு பண்ணுறீங்க பாருங்க. தேர் இழுக்கும் நாள் ஜும் தக் 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 எங்க மத்தள சத்தோ 8 ஊருதான் சார். அல்ல தப்லா செக்ஷன் பாம்பே யோசிச்சு பாருங்க. தப்லா டெவலப் ஒன் தரதிந்தா தரதிந்தா தரதிதங்கு ததங்கு 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 முத்தம்மா முத்தம் சேர்ந்து அங்க திருப்பி ஆமா தரதத்தா சார். எவ்வளோ கஷ்டம் தருமா சார் அந்த சாங்கு. நம்ம அப்படியே ஜஸ்ட்ல என்ன பண்ணுங்க ராஜா கலெக்டர் அப்படின்ட்டு போயிடுறவன் இவ்வளோ விஷயம் சார் இந்த பாட்டில். தேர்ட் பிஜிஎம் பாருங்க, இதை பண்ணிட்டு தேர்ட் பிஜிஎம் வராரு அவரு. இதுவும் 4 bars ரிப்பீட் எல்லாமே மெலடி. சார் இதுல காடு பாருங்க. கமகரி கமாரி சாட்னி கம்பவத பப்பமா நின்னே சாட்னி சர்ரி கமகரி கமாரி சாட்னி கம்பவத பப்பமா நின்னே ரிகம பாதாவரே பதநீதமா பாதாவரே பதனீ பதா பாபா மமதவ மமரி கம பாபா மமதவ மம ஏ மேனர் டி மேனர் ஜி மேஜர் ஏ மேனர் டி மேனர் ஜி மேஜர். அம்மா அம்மா அதில் நடுவில் இ மேனர் கார்டு வருவார். டிஸ்கார்டு ஒன்று பனிரீ ஒன்று போகிறார். அந்த கார்டு நடைமுறையில் ரொம்ப ரேர் யூஸ் பண்ணுறது. அந்த கார்டை கொண்டு வந்துருப்பார். இவ்வளோ விஷயம் இருக்கா சார். அது இதை பண்ணிட்டு சும்மா இல்லை அவர். அப்போ தான் நான் சொன்ன அந்த எபிசோடு மணிரத்ன திடீர்னு ஹீரோ என்ன ராஜா மறந்துட்டீங்களா சொல்லி வந்து குனித்த புருவமும் கூவை செவ்வாயில். நான் லாஸ்ட் எபிசோட்ல வந்து நான் 7-8 தப்பா சொல்லிட்டேன். 7-8 இல்லை, ஏன்னா 7-8 மாதிரி சவுண்ட் பண்ணும். 2-4 தான். பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் சார். அந்த காலப்பிரமாணம் எங்க இருக்கு? இந்த காலப்பிரமாணம் பாருங்க. அவ ஷோபனா என்ட்ரி அதுதான் கரெக்டா.
அது கோயில் ஆம்பியன்ஸ் பாருங்க, அந்த கோயில் விளக்கு ஏத்து வருவாங்க, அந்த கோயில். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ்ச்சிருப்பும் பனித்த சடை. பீம் பிளாஸ் ராகம். அந்த பீம் பிளாஸ்ல அந்த டி மேஜர் கார்டு, அந்த மனுஷன் டி மேஜர் கார்டு வராரு. பனித்த சடையும் அவளம் போல் மேனியை பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும். தேவாரம் சார், துளி கூட டிவைனிட்டி கிடையாது. ஆன பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அங்க வந்துரு கைய தட்டு அவர் சைடுல பாடுவாரு. டேய் மணி, இவெல்லாம் என்னடா வேணும் உனக்கு, சத்தியமா சொல்றாங்க. ஆனா மணிரத்னம் சும்மா செலவிடாங்க, என்ன பிச்சு தூக்கி இருப்பாங்க. அவரோட தாட் ப்ராசஸ் பாருங்க, கரெக்டாக ஒரு ஷோபனா கொண்டு வந்து லிங்க் பண்ணாரு பாருங்க. ஒரு நல்ல பரதநாட்டியம் தெரிஞ்ச டான்ஸர் தான் ஹீரோயினா ஓணும், ரஜினிக்கு உக்காரன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சா அவர் பாருங்க. அவர் என்ன ரஜினி காஸ்டியூம் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன மஃப்ளரு, சின்ன சாதா ஷர்ட்டு, ஒரு கோலாபுரி சிறுவு, அதில் ரஜினி இருப்பாருங்க. என்ன மாசுங்க அது. ஐயோ என்ன ஆராதமான சாங்கு. இந்த ராக்கம்மா கேத்துலாம் என்ன செலிப்ரேஷன் தியேட்டரில். நான்லாம் ஒன்றுமே கேட்கல, நான் ஆடியோ வந்து வீட்டில் கேட்டதான் ராக்கம்மா கேத்து பாட்டை தவிர தியேட்டரில் ஒன்று கூட கேட்கலன்னு. அவ்வளோ பெரிய இசை சாம்ராஜ்யங்க. நான் தான் சொல்கிறேங்க திருப்பி, the great best director on that time, the great hero, mass hero of the hero on the time. இது ரெண்டு நடுவில் நான் நிற்கிறேன், வாடா நீ பாட்டை தூக்கி போடுறான் அப்படின்னு நிற்க வச்சாரு பாருங்க. கருப்பையனியப்பன் சொன்ன இன்சிடென்ட் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் இந்த படத்துக்கு தியேட்டர் போய் போகிறார். he wants to see உச்சம், 3 பேரும் உச்சம், யார் வந்து இதுக்கப்புறம் நிற்கிறாங்கன்னு அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எபிசோட் சொன்னார் நிறைய டிவியில். நான் தளபதி தளபதி கூட தான் குணா வந்திருக்கேன். குணாவையும் வந்து கமலஹாசனோட ஒரு எக்ஸ்ட்ராடனரி பரீட்சார்த்த முறையில் தான் அந்த படம் வந்து தளபதி மாஸ்க் எதுக்கு நிக்கலையே தவிர, தளபதி குணாவுக்கு என்ன பாட்டு அவர் பண்ணுங்க. நான் குணா வரேன் அடுத்த எபிசோடில். குணாலாம் வேற லெவல் சார். ஐயோ சார், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். இந்த கம்போசர் வந்து இளையராஜா சார்ன்ற ஒரு மாபெரும், அவரை நான் வந்து சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவர் வந்து எப்போலாம் நான் ஆராதிப்பேன் தெரியுமா, சயின்டிஸ்ட்டு, ஒரு பெரிய லெஜெண்டரி, பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்டமாலஜிஸ்ட் சார் அவர். ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஒரு 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 மனிதனுக்குள்ள ஒரு ஒன்று தான் ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து நான் ரொம்ப பெரிய பிளேயர்லாம் கிடையாது, என்னோட பிஸ்தா பிளேயர்ஸ்லாம் இருக்கேன். நான் வந்து ரொம்ப சுமார் அவங்கள கம்பேர் பண்ணும்போது. ஆனால் என்ன வாட்ச் தெரியும், பாட தெரியும், கார்டு கரெக்டாக பிடிப்பேன், ரூட்டு தெரியும், அவ்வளோதான். இதில் நான் ஸ்பெஷலிஸ்டும் கிடையாது. ஆனால் அவர் வந்து ஒரு பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த பிஜிஎம்மில் அந்த நோட்டு முதற்கொண்டு நம்ம மௌனராம எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ண அவங்களுக்கு மேக்ஸிட்ட எப்படி சொன்னார், அந்த வைப்ரேஷன், அந்த மாதிரி இவ்வளோ ஒரு திங்கிங் வந்து இந்த பாட்டில் ராக்கமயத்தில் இப்படி யோசிச்சிருக்காரு. வாசிக்க வச்சு பாட வச்சு இந்த மாதிரி அவுட்புட்டை கொடுத்துருக்காரு அந்த மனுஷன். இந்த பாட்டு 7 நிமிஷம் இருக்கும் டியூரேஷன். இந்த பாட்டு சின்ன பாட்டு கிடையாது கெவின் சார், ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போகிற மாதிரி கிடையாது. 7 to 8 minutes சாலிடாக ஓடும் இந்த பாட்டு. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிஜிஎம்மே பெரிய பெரிய பிஜிஎம்ஸ் எல்லாமே. அண்ட் வயலன்ஸ், என்ன சோலோ வயலன்ஸ். இன்னைக்கும் ஒரு சோலோ வயலன் பிளேயர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, குரூப் அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க. அரேஞ்ச்மெண்ட்டை நான் இன்னும் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா அது இன்னும் இப்போ அதுதான் நான் லைவாக பண்ணுவேன். இந்த பாட்டெலாம் லைவாக மியூசிஷியனை வச்சு ஆமாம் இந்த பேக்ரவுண்ட் பாருங்கடா, இந்த பிஜிஎம் கேளுங்கடா, இந்த பிஜிஎம் எப்படி பண்ணிக்காரு பாரு. வயலாக்கு ஒரு நோட்ஸு, செல்லோக்கு ஒரு நோட்ஸு, மண்டை பிஞ்சிருங்க உங்களுக்கு லேயரு. என்ன அசால்ட்டாக பண்ணுறாரு அவரு. எனக்கு நினைக்க அப்படியே நான் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நான் முன்னாடி யோசிச்சேன். என்னடா தளபதி நம்ம சொல்லிட்டோம், எப்படா ராக்கமா கேது, எவ்வளோ விஷயம் நான் இப்போ பேசியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நான் அவங்க சொன்னதுக்கும் இதுக்கும் இப்போ சம்மந்தமே கிடையாது. இவ்வளோ வேலை பண்ணியிருக்காருங்க அவரு. தளபதி படம்லாம் வந்து வேற ரஜினி. இப்போ இளையராஜா சார் வந்து நான் திருப்பி யோசிச்சு பார்க்குறேன், இப்படி இந்த மனுஷன் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டை, இப்படி யோசிச்சிருக்காரு. கம்போசிங் பண்ணியிருப்பாரு.
ஜி நான் வந்து ஒரு 5 பாட்டு எனக்கு கம்போஸ் பண்ண சொன்னால் 5 பாட்டு நான் போட்டுருவேன். பாட்டை போட்டு என்ன பண்ணுவேன், அதே மூடாக இருக்குது. நம்ம வந்து சில நாள் அந்த மூடு கரெக்டாக இருக்கும், பிஜிஎம் உட்காந்துரும். சில நாள் சரி கொஞ்சம் தள்ளி உட்காருவோம்னு சொல்லிட்டு ஒரு 1 hour பிரேக் கொடுத்துட்டு எங்கேயாவது சுற்றிட்டு இட்லி ஏதாவது சாப்பிட்டு வந்து திருப்பி வந்து உட்காந்து பிஜிஎம் பண்ணுவோம். ஏன்னா அதே ஆனால் இந்த மனுஷன் அதான் நினச்சேன் நான் வந்து. அதனால தான் நான் மியூசிக் ப்ரொடியூசர். நான்லாம் மியூசிக் ப்ரொடியூசர். ஏன் தெரியுமா, அவர் பண்ணது தவம், இசை யாகம். அவர் பண்ணதெல்லாம் வந்து வேள்வி. இட் இஸ் கம்ப்ளீட்லி a thought process for all the musicians who want to become a greater in their life. If you are a musician, you play my exercise. If you want to become a music director, you hear my melody and you follow it. எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும்ல சார் அவருக்கு? சார் ப்ரெஷரை விடுங்க சார். அவர் ப்ரெஷர்லாம் எப்போ சார் அவர் எப்போ அந்த ஆன்மீகத்துக்கு போனாரோ அப்போயே வந்து he got all the challenges in front of him சார். அதாவது நான் தான் யோசிப்பேன் சார். சார் கடவுள் வந்து இருக்கான்றத வந்து நான் 2 விஷயத்துல தான் சார் நான் வந்து லைஃப் கண்கூடாக நான் பார்த்தது. ஒன்று ராஜா சாரோட லைஃப். 82 வயசு அந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரு பிபி இல்லை, ஒரு சுகர் இல்லை, ஒரு கடவுள் தான் எனக்கு எல்லாமே. நான் அவர் போட்ட பாதையில் போயிட்டுருக்கேன். என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன். அதுக்காக கடவுள் பக்தியார் பிரசங்கம் பண்ணுறது அதெல்லாம் அவர் பண்ணல. அவருடைய இசையை வந்து தெய்வமாக மதித்து அதுக்கு ஆன்மீகத்தை ஒரு தளமாக்கிட்டார். அதாவது ஒரு உச்சத்தில் இருக்கிற இசையமைப்பாளர் வந்து இவ்வளோ ஒழுங்காக வாழ முடியும், ஒழுங்காக வாழ்ந்து காட்ட முடியும்னு வாழ்ந்தார். கண்டிப்பாக அதே மாதிரி தான் இன்னொரு ரஜினிகாந்த். அந்த 2011 அவர் வந்து அவ்வளோ சீரியஸாக சிங்கப்பூரில் போனவர். மோஸ்ட்லி கன்ஃபார்ம் டெட் பாடின்னு டாக்டர் கையை உரிச்சதுக்கு அப்புறமும் பவுன்ஸ் பேக் ஆகி அந்த மனுஷன் வந்து அந்த சிங்கப்பூர் மாரியம்மன் கோயிலில் வந்து அந்த அம்மா வந்து நர்ஸ். ஆக்சுவலாக அந்த அம்மா என்கிட்ட சொல்லுது, நான் இவ்வளோ வருஷமாக மாரியம்மனுக்கு வந்து தீ மிதிக்கிறேன், தெய்வம் ஒன்று இருக்கா இல்லையான்றது எனக்கு நான் நம்பிக்கையில் வாழ்ந்துருக்கேன். ஆனால் ரஜினி சார் விஷயத்தில் நான் கண்கூடாக பார்த்துட்டேன் தெய்வம் இருக்குன்னு. அந்தளவு அந்த யோகா குண்டலினி ப்ராக்டிஸு அந்த மனுஷன் திரும்பி பவுன்ஸ் பேக் கபாலின்றாரு, காலான்றாரு, இதுன்றாரு. இன்னும் படம் ஸ்டில் இஸ் கேரிங் ஆன். 2011 now we are in 2025. 14 வருஷங்க. ராமர் வனவாசம் மாதிரி 14 வருஷம் ஸ்டில் உச்சத்தில் இருக்காரு. இன்னும் 500 கோடி உச்சத்தில் இருக்காரு வியாபாரத்தில். சில பேர் வந்து கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு, நான் ஆல்வேஸ் சே பிளஸ்டு சோல்ஸ் ஆஃப் காட். அதை வந்து ரஜினிகாந்த், இசைஞானி சார்லாம் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா ரஜினி சாராவது உடம்பு சரியில்லாமல் இவ்வளோ இதுவாக இப்போ ராஜா சார்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருந்ததா. இளையராஜா சார் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி, இளையராஜா சாருக்கு வந்து உடல்நல குறைவுலாம் நான் ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு வீட்டில் கூட சாதாரணமாக ஜுரம் நம்ம அனாசின்னு ஒரு டோலோ சுட்டி அந்த மாதிரி தான். இப்போ சார் கொரோனா எவ்வளோ பேரை தாக்கிது சார், யோசிச்சு பாருங்க. ஆமாம், அந்த மனுஷன்லாம் அவன் எப்படி வாழ்ந்துருக்காரு, எவ்வளோ கட்டுக்கோப்பாக. அதனால்தான் இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் சார். சார் அவரை மியூசிஷியனாக ஒண்டி எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க, ஒரு ஹியூமனாக நீங்கள் எடுத்துக்க. நான் இப்போ சொல்கிறேன், இதே சேலஞ்சை வைக்கிறேன் முன்னாடி. ஒரு ஹியூமனாக உடம்பு எப்படி பார்த்துக்கிறது, எப்படி கடவுள் பக்தியோடு இருக்குது, தெய்வ சிந்தனையோடு இருக்கிறதுன்றத அவர்கிட்ட கற்றுக்கணும். இந்த படத்தில் அடுத்த பாடல் சார். அடுத்த பாட்டு சின்ன தாயவள். ஐயோ சார், இந்த பாட்டில் ஜானகி அம்மா நான் தான் சொல்கிறேன் சார். இந்த பாட்டு வந்து அவர் நிறைய பரிசார்த்த முறை பண்ணியிருக்கார் சார். இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னா, சாருகேசி ராகல்ல ஒரு சின்ன காந்தாரம் மிக்ஸ் பண்ணியிருப்பார். அது எங்களுடைய கிளாசிக்கல் கர்நாடிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகவர்தினின்னு அந்த ராகம் பேர். அது எப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து 31 யாகப்பிரியா, 32 ராகவர்தினி, இதை 32வது மேளம். ஆக்சுவலாக இதில் என்ன பியூட்டின்னா, சாருகேசிக்கு வந்து 3வது ரீ. ஆக்சுவலாக ஷஷ்டுத ரிஷபம்னு நாங்கள் சொல்லுவோம் அதை வந்து கர்நாடக சங்கீதத்தில். பட் நம்ம வெஸ்டர்ன் ஸ்கேலில் சொன்னால் எளிமையாக போடணும்னா சின்னகா. இதில் என்ன பண்ணிப்பாருன்னா, இந்த சின்ன தாயோட பாட்டில் அந்த தூரு 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 அந்த ட்ரெயினோட சத்தம் கொண்டு கேப்டிவேட் பண்ணி சின்ன தாயவள் கண்டராசாவே முள்ளில் தோன்றி சின்ன ரோசாவே ரூட் பாருங்க. கமகாரிசா
சாரிகமாகரிகாரி காமரிகாரி சாரிகமாகரியா பாத பாத பமகாக காம பாத பனீத பமகாக காம தாதா பபமாக காமகாரிச சாசரிகா ரிகமாகரிகா. வெஸ்டர்ன்ல எப்பவுமே ஒன்று வச்சோம், நம்ம கர்நாடிக் போகும்போது மூவிங்கில் சில நேரம் அந்த அன்னியூசரை வந்து வேற டிஸ்கார்டு போட்டால் கூட ஆட்டோமேட்டிக்காக உட்காரும். அதுதான் ஒரு பியூட்டி நம்ம ராகத்தில். இப்போ சாரு கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து டி மேஜர் ஸ்கேலில் ஜி மேஜர் போட முடியாது. ஆனால் ராஜா சார் ஜி மேஜர் போட்டுருப்பாரு அந்த இடத்துல. சின்ன தாயவள் டி மேஜர் வந்துட்டு கண்டராசா இதான் போடணும் தர்மம். கண்டராசா ஜி மேஜர் போயிருப்பாரு அந்த இடத்துல. அதான் வெஸ்டர்னும் கர்நாடிக்கும் தெரிஞ்சா இப்படிலாம் விளையாடலான்றது அவர் காட்டினார். சொல்லவாராத நம் சொந்தங்கள் தாரார தரரானா என்ன பாடுவான் ஜானகியம்மா சார். சரணம் பாருங்க, பிஜிஎம் பா 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 பாதாபா நீதாபா ஸ்ட்ரிங்ஸ். அப்போ ரஜினி திரும்புவார் பின்னாடி, ஸ்ரீவித்யாவும் திரும்புவான். அந்த செகண்ட் பிஜிஎம் போகும்போது அந்த வயலன்ஸ்லாம் அப்படியே பேசும் சார், அப்படியே கேரக்டர் சார். யோசிப்பேன், என்னடா இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு டேரக்டருக்கு, பிக்சரைசேஷனுக்கு இப்படி கொடுத்துருக்காரு அந்த மனுஷன் ஃபீல் சார். அப்படியே த கேரக்டர் தெம்செல்ஸ் வில் ஸ்பீக். மூடு மாறாது. அந்த பையனை விட்ட சோகம், பையன் அம்மாவை தேடுறது, ஒரு தேடலை எப்படி புரிய வச்சிருக்காரு பாருங்க மியூசிக்ல. தாயெழுதாலே 7th பத சனி நீ நீதபா பத பத நீ சாத நித சனிததா ரூட் பாருங்க சார். தாயெழுதாலே நீ அழுதாலே தாயழ. 2 வார்த்தைக்கு பாருங்க ஃப்ரேசிங். நான நான தான நான தான நான தான நான விழி மூடாதே பாதனி தாபா ஆப மத மகாக சரிகமா மபதா பதனி கமகா. ஐயோ இப்ப இதை பண்ணல, இது 91 நம்ம கேட்கிறோம். மண்ணில் வந்த சொந்தங்கள் தாரரன்ன நாரி மனதிலே சார் அப்படியே கண்ணு தண்ணி வரும் சார். அம்மா நீ சுமந்த பிள்ளை, நீ சுமந்த பிள்ளை அழாதவன் எவனா காட்டுங்க சார். அழலனா அவன் மனுஷனே கிடையாது. ஐயோ அந்த பாட்டு. என் கண்களில் நின்னான கொண்டாடும் தெய்வம். அதே ரஜினி சார், அதே அம்மா அன்னை ஓர் ஆலயம். ஐயோ அம்மா 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 தெய்வம் சார். சார் அந்த அந்த பாட்டெல்லாம் வந்து அப்படியே எப்படி அந்த ஃப்ரேசிங், அந்த அந்த அதான் சார் அந்த அந்த ஸ்வரத்தை, அந்த ஜீவனை பிடிக்குது சார். தாத பாத பாமாமா ரீகமா பமகரிகசா சகரிகபமா மனித ததனி பாதனி சனிதபா. எங்க இருக்கு சார் ரேஞ்சு? தரராரி ராரி தாரே ராரி பசனீத பப்பனிதாபம மதபாமகமாகரி சாகமனிதாபபா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் தன்ன தன விளையாடுறா சார் மஞ்சா. என்ன பேசிக் சார் இதெல்லாம் சார். சார் இத 91 பண்றாரு சார். 91 பண்ணிட்டு தூது செல்வதாரடி ஓவான்மதி மதி, அதுவும் சார்கேசி சார்கேசி சார். எப்படி
எப்படிலாம் தாட் ப்ராசஸ் போயிரு சார். ஆடல் கலையே தெய்வம் தந்தது அதெல்லாம் உச்சம் சார். கிளாஸ் அதெல்லாம் கர்நாடிக்ல வருவோம் இருங்க. அதெல்லாம் கர்நாடிக்லாம் அவர் பண்ணதெல்லாம் புரிச்சு போய் நீ பாதி நான் பாதி கர்நாடிக் இதுதானே சார்? நீ பாதி நம்ம சக்கரம் சக்கரவாகம். ஆமா, அதே எங்க அப்பா பாடின சாங் இது சார். சின்னஞ்சிறு கிளியே. சின்னஞ்சிறு கிளியே நீங்க ஃபர்ஸ்ட் வாசி சார். அதுல மலரே நாரி தரரி தாரரா பால் சார் இப்படி பாடுறாரு. ஐயோ தரரி நானே நனனி நானி நனனனா ஆனா சார் சார்கிஸ் சரியா வந்துடலாம் சார். எபிசோடு விடுங்க சார், இதை கொண்டாடாங்க சார். எதுனா முள்ளில் தோன்றி சின்ன ரோசாவே இந்த பாட்டு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து சார். தியேட்டர்ல எனக்கு தம் அடிக்க போனான்னு நினச்சிங்க எவனாது சத்தியமா போல சார். எவனும் இந்த ஃப்ரேசிங்லாம் அப்படியே உக்காந்துனா சார் தியேட்டர்ல. ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் ஜெஃப்ஷா தம் அடிக்க போகிற பாட்டுன்னு அதெல்லாம் அப்படி அந்த திரும்ப ரஜினிகாந்த் திரும்ப ஸ்ரீவித்யா திரும்ப தான் அப்படி ஒரு கனெக்டிவிட்டி சார். நம்மளை கனெக்ட் பண்ணுறாரு சார். அதுதான் சார் பெரிய சக்ஸஸ் தெரியுமா. நம்ம எந்த மூடில் படத்துக்கு போகிறோம்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அந்த படம் எந்த மாதிரி ஜானரு எப்படி எதுவுமே தெரியாது. எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி கட்டி போடுறாரு பாருங்க. இது அதாவது ஒரு எலிவேஷன் இசை இளையராஜா அப்படின்னு டேரக்டருக்கு ஒழிப்பதுக்கு முன்னாடி தான் அது வரும். ஆக்சுவலாக அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் கொண்டு வந்தது. ஆக்சுவலாக அப்புறம் இசைஞான இளையராஜா, ராகதேவன் இளையராஜா, கீதமணியில் அதெல்லாம் அது முதல்ல அந்த மாதிரி தான் மியூசிக் டேரக்டருக்கு ஒரு என்டர்டெயின் கார்ட்லேயே அவர்லாம் ஸ்டார்ட் பண்ணார். அது அதுக்கெல்லாம் முழு தகுதின்னு சொல்கிறேன் நான். ஆமாம், இவ்வளோ பாருங்க. இப்போ நம்ம இந்த 2 பாட்டே சார் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு சார் உங்களுக்கு. நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்கள் என்ன சொல்றீங்க கடன் சார்? உங்கள் இஷ்டம் சார். நான் இன்னைக்கே என்ன சொன்னேன், தளபதிலாம் ஒரு எபிசோடு 10 சார் நான் கூட சொன்னேன். ஒரு டீகோடிங் 10 சீரியஸாக 3/4 மணி நேரம் போயிடுச்சு சார். முடியாது சார். சார் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். இவர் பண்ணுறாரு சார். என்ன ஒரு லைனில் இவ்வளோ வேலை, ஒரு பிஜிஎம்ல இவ்வளோ வேலை, இவ்வளோ அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போகிறோம். முந்தானத்து ஏங்க இது எங்கே கிடைக்கும், அந்த பக்கம் போங்க சார், அவங்க கைட் பண்ணுவாங்க சார். அந்த ஆளே அவங்க சொல்லுவான், இது எங்கே சார் கிடைக்கும் சார், அங்கே போங்க சார், அவங்க சொல்லுவாங்க சார், எங்களுக்கு தெரியாது சார். இந்த மனுஷன் இசைஞானியோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பிஜிஎம்ல இங்கே இவ்வளோ லேயர் ஒர்க் பண்ணி இங்கே லேயர் பண்ணி மண்டை ஃபுல்லாக அப்படி உட்காந்து வேறு எப்படி சார் அவர் பிஹேவ் பண்ணுவார் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆஸ் அ ஹியூமன் பீயிங்கா இப்படி ஒரு கேரக்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. மியூசிக்கே தவான், எனக்கு தவிர எதுவும் தெரியாதுடா. இன்றைக்கி இவ்வளோ மீடியா இருக்கே சார். ஒரு ரீல்ஸில் வந்து இவ்வளோ ரீல்ஸ் போச்சு, இவ்வளோ பாட்டு போச்சு, இப்படின்னு சொல்கிறாங்களே. இதே மீடியா பவர் தளபதி படத்தை அன்றைக்கி இருந்ததுன்னா எங்கே சார் இருக்கும்? இதெல்லாம் எப்படி உச்சம் தொட்டிருக்கும் சார்? அதெல்லாம் இன்னைக்கு எப்படி ஏதோ ஒரு அந்நிய நாட்டு பாட்டு வந்து இங்கே ட்ரெண்ட் ஆகி ரீல்ஸில் இருந்து ஏதோ ஒரு பாட்டு சார் சாப்பிட்டு குப்பை சார். இப்போ இவனுங்கெல்லாம் ரீல் கண்டதா போடுறான் குப்பை சார். இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் சார். நான் ரோஜா என்ன குறைச்சல் ராஜா சாரோட ஜானரில் நான் கேட்குறேன். எல்லா ஜானரையும் தொட்டார் சார் அவரு. அவரை மாதிரி நான் ஏன் அவரை தனியாக வைங்கன்னு சொல்கிறேன். அவரை வேற அவர் ஆக்சுவலாக திருப்பி நான் சொல்கிறேன், அவரை தயவு செஞ்சு யார்கிட்டையும் நீங்கள் குண்டே போகாதீங்க. வேற இப்போ நம்ம 2 பாட்டு சார், இன்னும் நான் முக்கியமான பாட்டே வரல, சுந்தரிக்கலாம் செய்தியே வரல இன்னும்.